லாயர் இருக்காங்க, அவன்கிட்ட ஒரு பாயிண்ட் கேட்டுடலாம். இப்போ அவங்க திருமண வாழ்க்கையில் இருந்தாங்க. அப்போ வரதட்சணையாக வந்த நகையை வந்து ஒரு பிஸ்னஸ் லாஸ்னு ஹஸ்பண்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. அது சூழ்நிலை காரணமாக, வேற சில சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து திருமண வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டாங்க, லீகலாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்களால அந்த நகையை திருப்பி மீட்க முடியுமா? லீகல் என்ன சொல்லுது? இதுல நான் முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறது, நீங்க சொன்னீங்க இல்லையா, பொண்ணா இருக்கிற நீ பொண்ணா பேசுற, இப்படி பேசலாமா அப்படின்னு. அது என்ன பொண்ணு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எந்த அகராதியில சொல்லி இருக்குன்னு நான் முதல்ல கேட்க விரும்புறேன். நான் கொண்டு வந்ததை வாங்கி நீ பழிச்சிருக்க, அந்த வெக்கமோ நாணமோ எதுவுமே இல்லாம திருப்பி கேட்கிற பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்கான அதிகாரம் உனக்கு இல்ல, கட்டாயமா இல்ல. நீங்க சொன்னீங்களே என்னுடைய நகையை திருப்பி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல, நான் எல்லா பெண்களுக்கும் சொல்ல விரும்புறேன். உங்க வீட்டுக்காரரு கஷ்டப்படுறார், அந்த ஃபேமிலியில வீடு கட்ட போறாங்க, அப்படி யாராவது நகை கேட்டா கூட கொடுத்தா தப்பில்லைன்னு நீங்க நினைச்சு, நான் கம்பல் எல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா அப்ப கூட நகை வைக்கும் போது, இப்ப வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை கேட்டாருன்னா நீங்க உங்க பேர்ல பிளட்ஜ் பண்ணுங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, உங்க பேர்ல பிளட்ஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வீடு வாங்கும் போது புத்திசாலி குழந்தைகளா எங்க நம்ம 2 பேரும் போட்டுக்கலான்னு சொல்லுங்க. 2 பேரையும் போட்டாதான் அந்த சொத்துல உனக்கு உரிமை இருக்கும். இப்போ அவங்களால லீகல் ரெமெடி தான் எடுக்க முடியுமா? லீகல் ரெமெடி கொடுத்ததுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். டாக்குமெண்டேஷன் இருக்கா? வாய்ப்பே இல்ல. இல்ல சார், நீங்க பேங்க்ல நகை போடும்போது 2 பேரும் நீங்க கையெழுத்து எதுவும் கொடுக்கலையா? அது அவங்க பேர்ல தான் மேம் அவங்க பண்ணிக்கிட்டு. பாத்தீங்களா, அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உன் பேர்ல நகையவை. நீங்க கொடுத்ததும் தெரியாது, அதுக்கு ஆவணமும் இல்ல. ஐயோ, அது மூஞ்சிய பாருங்க. நிறைய கேஸ்ல சார், ஃபேமிலி கோர்ட்ல பொண்ணுங்க, அம்மா என்னுடைய நகையெல்லாம் வாங்கிட்டாருமா, எங்க அப்பா கஷ்டப்பட்டு போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மூஞ்சிய பாருங்களேன், இது 20 பவுன் போட்டுச்சா, அவங்க அப்பாவே ஒண்ணு இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க.